ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பூஜை ஐட்டம்ஸாக பார்க்க போகிறோங்க. அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரோஷே பண்ணுறோம். இந்த க்ரோஷேயில் வந்து உங்களுக்கு நான் லீவ்ஸ், அப்புறம் கும்பம், தேங்காய், அப்புறம் உடைத்த தேங்காய், அதுக்கப்புறமா வெற்றிலை பாக்கு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, தட்டு, சாமியோட பாதம், விநாயகர் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸஸில் வந்து கொஞ்சம் இதாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன த்ரெட்டஸ் யூஸ் பண்ணுறேன், ஹூக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஒரு டூல் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ரோஷே பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நான் ஒரு கிராஃப்ட் ஷாப்பில் பார்த்து வாங்கினேன். இது வந்து நார்மலாக குழந்தைங்க விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்லேட்டு தான். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஒரு பென்சில் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பேட்ரி போடணுங்க. இந்த மாதிரி ஸ்லேட் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒயிட்டாலாம் வராதுங்க, இந்த கலரில் தான் ஸ்லேட்டில் வரும். பின்ன டெலீட் கொடுத்தோம்னா அது டெலீட் ஆயிரும். பாருங்கள், கிரிக்கிட்டு இப்படி டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிரும். அதே வந்து நம்ம ஆஃபில் வச்சுட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தோம்னாலும் டெலீட் ஆகாது. நம்ம இங்கே வந்து ஆனில் வச்சா மட்டும்தான் இங்கே டெலீட் ஆகும். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் இது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என்னதுன்னு எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஃப்ட்ஸில் வந்துட்டு நம்ம க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த ரவுண்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம நோட்டில் 1 2 3 4 5 6 இவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம், இனி பேலன்ஸ் இவ்வளோ போடணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா அடிப்போம் இல்லைங்களா. அப்போ அது பேப்பரில் வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது பேட்டர்ன் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க நீங்கள். இது வந்து நம்ம க்ரோஷே ஒர்க்குக்கு இந்த கவுண்டிங் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், டெலீட் கொடுத்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பேட்டர்னுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு பேட்டர்ன் போட்டு பழகணும் அப்படின்னா இங்கே இவ்வளோ ஸ்டிச்சஸ் வரணும், அந்த கவுண்டிங் வைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் நம்ம நோட் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் ஷாப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஸ்லேட்டு தாங்க, இது பேர் ஸ்லேட்டு தான். ஏன்னா நான் வந்து கேட்கல, இது வந்து நான் பார்த்தேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ நல்லா யூஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த அமிகுருமி செய்யும்போது வந்து எனக்கு கவுண்டிங்ஸ் அப்பப்போ நான் பேப்பரில் நோட் பண்ணி வச்சு பண்ணுவேன். அப்போ எனக்கு அந்த நோட் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், இல்லாட்டி பேப்பர் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் தாங்க பார்க்க போகிறோம். மேங்கோ லீஃப். ஆல்ரெடி வந்து என்னோடய அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸுங்கிற சேனலில் வந்து இந்த மேங்கோ லீஃப் எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன், கிளாஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. பேசிக்கில் வந்தவங்க எல்லாத்துக்குமே, பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மேங்கோ லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவல் போவாங்க. இப்போ நம்ம அதே சேம் மேங்கோ லீஃப் தான், ஆனால் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மாறுதலோட அந்த மேங்கோ லீஃப் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டோட்டலாக நான் ஹூக் பாருங்கள் 1.4 mm யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று மெயினாக சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த பூஜா ஐட்டம்ஸ் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ஒவ்வொருத்தங்க மினி, அதாவது குட்டி குட்டியாக வைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. சில பேர் வந்து அதை வந்து நல்லா பெருசாக வைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கவலையே வேண்டாங்க, நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்ன சைஸ் வேணாலும் செய்யலாம். நான் சொல்கிற சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கள். பேட்டர்னில் எந்த வித மாறுதலும் பண்ண வேண்டாம். நான் என்ன பேட்டர்ன் சொல்கிறேனோ அதே பேட்டர்ன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லீஃபுக்கு வந்து நான் 1.4 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். அப்போ லீஃப் வந்து நம்மளுக்கு சின்ன சைஸாக வரும். சப்போஸ் இதே ஹூக்கை வந்து நீங்கள் 3 mm யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட பெருசாக வரும். 4 mm 5 mm 6 mm நம்ம வந்து ஹூக்கை பெருசு பண்ண நம்மளோட ஒர்க் வந்து பெருசாக தெரியும். பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஹூக்கை பெருசு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டையும் பெருசு பண்ணணும். அதாவது இப்போ வந்து நான் 1.4 mm ஹூக்குக்கு வந்து இந்த 10 rupees பால் எடுத்து தான் நான் லீவ்ஸ் போட போகிறேன். இப்போ அடுத்தது நான் கும்பமெல்லாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 8 ply yarn யூஸ் பண்ணுவேன். 8 ply yarn யூஸ் பண்ணும்போது நான் வந்து ஹூக் வந்து 5 6 7 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹூக் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம 8 plyல செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8 ply வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டன் மிக்ஸ்டாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம ஒர்க் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ இந்த லீஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 செயின்ஸ்
நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மேங்கோ லீஃப் பண்ணியிருந்த லிங்க்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது 1 2 3 4 ஓகேங்களா. நான் 4 செயின்ஸ் போட்டாச்சு. இந்த 4 செயின்ஸ் போட்ட பிறகு ஒரு சுற்றி இந்த லாஸ்ட் செயின் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து 3 டிசி போடணும். 1 2 3 4 செயின்ஸ் போட்டோம். 4 செயின்ஸ் போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சுற்றி கொண்டு வந்து 3 டிசி போட்டோம். இப்போ நம்மளுக்கு டோட்டல் பாருங்கள் 1 2 3 4 இருக்கணும். இப்போது நம்மளுக்கு பாருங்கள், எனக்கு உங்களுக்கு இதில் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முதல்ல 1 2 3 4 செயின்ஸ் போட்டோங்க. பாருங்கள் 4 செயின்ஸ் போட்டோம். 4 செயின் போட்டுட்டு அப்படியே ஒரு சுற்றி டேர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு 1 டிசி 2 டிசி 3 டிசி. அப்போ இந்த 3 செயின் சேர்ந்து 1 டிசி கவுண்ட்டு. அப்புறம் இதில் 3 டோட்டலாக 1 2 3 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து 4 கிடச்சிருக்கு. அடுத்தது 1 2 3 செயின்ஸ் போடுறேன். ஒரு சுற்றுறேன். அதே நான் செயின் போட்டேன் இல்லைங்களா, அதே இடத்துல வந்துட்டு ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் 3 டிசி 1 2 3 கடைசி 2ல் ஒவ்வொரு டிசி. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இங்கே 7 இருக்கணும். ஓகேங்களா. செயினில் விடணுங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண, இந்த 4ல் திருப்பும்போது 1 2 3 போட்டு திருப்பினேன். 3 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி. அந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதே ஸ்பேஸில் ஒரு டிசி. பாருங்கள் 3 செயின் போட்டு அந்த இடத்துல ஒரு டிசி, சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி. அதுக்கு அடுத்ததில் இந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 2 3 3 டிசி. அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 1. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே தான் வந்து டேர்ன் பண்ணியிருப்போம் 3 செயின்ஸ். அந்த 3 செயின்ஸ் போட்ட இடத்துல சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் இப்போ இந்த ஸ்டிச் இருக்கும் இல்லைங்களா, இதில் 3 டைம்ஸ் 1 2 3, அதுக்கப்புறம்லாம் 1 1. பாருங்கள் இந்த செயினையும் சேர்த்து 1. அப்போ நம்மளுக்கு இந்த ரோ எவ்வளோ இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கும். ஓகேங்களா. இந்த டயக்ராம் புரிஞ்சுதுங்களா. பாருங்கள் 1 2 3 சுற்றியாச்சு, இப்படி எடுத்தாச்சு. அந்த சேம் ஸ்பேஸில் சொன்ன இல்லைங்களா, செயின் ஸ்பேஸ் சேம் ஸ்பேஸில் 1 டைம், அடுத்ததில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் வந்து 3 1 2 3, அதுக்கு அடுத்ததுல எல்லாம் 1 1 1 2 3, அந்த செயின் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த செயின்லேயும் 1 4. ஓகேங்களா. எனக்கு இதை விட பெரிய ஸ்லேட்டாக கிடைக்கலங்க. கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். எனக்கு அதே மாதிரி ஒயிட்டாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பாருங்கள் இப்போது நம்ம இந்த ரோ முடிச்சாச்சு. முடிச்சு நான் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது அதே போல் 3 செயின்ஸ் போடுறேன். அந்த சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி போடுறேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 டிசிஸ், அதுக்கு அடுத்தது 1 1 1 1 1 செயின் ஸ்பேஸில் 1. ஓகேங்களா. பாருங்கள் நான் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சது இந்த டாட் மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 2 3 முடிஞ்சது. நான் 4th பேட்டர்ன் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லைங்களா. பாருங்கள் பேட்டர்ன் 4th போட்டு காமிச்சேன் இல்லைங்களா. 3 செயின், அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு டிசி, அடுத்தது 2ல் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் 3 டிசி, அதுக்கு அடுத்தது 1 1 1 1, அப்புறம் செயினில் 1. இது 4th ரோ. ஓகேங்களா. எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் 3 செயின், அதே சேம் ஸ்பேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சேம் ஸ்பேஸ்
ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் புரியும். பாருங்க, அதுக்கு அடுத்ததில் 3 DC 1 2 3 அதுக்கு அடுத்ததுல எல்லாம் 1 1 1 1 1 கடைசியில் அந்த செயின்லேயும் 1. ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது 4th row முடிச்சாச்சு. 5th row பாருங்கள் நம்மளுக்கு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இது 5th row. 5th rowவில் பாருங்கள், இந்த இடத்துல 3 செயின், அந்த 3 செயின் போட்ட இடத்துல சேம் ஸ்பேஸில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் 1 2 3, அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு DC. லாஸ்ட்டாக அந்த செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுலேயும் 1. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. டோட்டலாக நம்மளுக்கு 16 வரணும். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 3 செயின்ஸ், சேம் ஸ்பேஸில் ஒரு DC, அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு 2 3 ஸ்டிச்சில் ஒன்று போடுறோம். அதுக்கு அடுத்ததில் 3 டைம்ஸ் 1 2 3, அதுக்கு அடுத்ததுலாம் 1 டைம். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிளாஸில் இல்லாமல் குரூப்லலாம் இல்லாமல் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்காக தான் நான் இது வந்து ஃபுல் டுட்டோரியல் போடுறேன். நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது தெரியுங்க. பாருங்கள், நீங்கள் புதுசாக பழகிறவங்களா இருந்தால் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன், பார்த்து பழகுங்க. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இதில் 16 வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. நான் இப்படி 2 2 கவுண்ட் பண்ணிட்டேங்க. அப்போ 8 2 சார் 16. நம்மளுக்கு இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு எப்படி வளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ நம்ம 5 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது 6th row. பாருங்கள், இது உங்களுக்கு வெளிச்சம் நல்லா தெரியாது, ஸோ அதனால் நான் இப்படி பக்கத்தில் காமிக்கிறேன். பாருங்கள், 6th row. 6th row இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கோங்களா? அப்போது இங்கே 1 2 3 செயின்ஸ் போடுவோம். சேம் ஸ்பேஸில் ஒரு செயின், அதாவது 3 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு DC, அப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு DC. இங்கே வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த செயினில் வந்து 1, அதாவது லாஸ்ட்டில் வந்து 3 செயின் போட்டு சேம் ஸ்பேஸில் 1, அதுக்கு இடத்துல எல்லாத்துலேயும் 1 1. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. டோட்டலாக 17 இருக்கும். இது 6th row. ஓகேங்களா? பாருங்கள், 3 செயின், ஒரு சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் ஒரு DC, அதுக்கு அடுத்ததில் அப்படியே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு DC லைனாக போட்டே வாங்க. பாருங்கள், டோட்டலாக எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7
8 8 2 16 + 1 17 வந்திருக்கு. இப்போ இதோட நம்மளுக்கு வந்து இன்க்ரீசிங் ரோ முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு டிக்ரீசிங் ரோ. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டிக்ரீசிங் ரோ. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கோம்? 17 போட்டிருக்கோம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இந்த மாதிரி நம்ம 17 போட்டிருக்கோம். ஓகேங்களா? 17 போட்டாச்சு. அடுத்தது இப்போது நம்ம ஒரு 3 செயின்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 3 செயின்ஸ் போட்டு அந்த சேம் ஸ்பேஸில் ஒரு ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? இப்போ இந்த 3 செயின்ஸ் போட்டு இந்த இடத்துலையே ஒரு ஸ்டிச் போடாமல் அதுக்கு அடுத்ததுக்கு வந்துடுங்க. அடுத்தது ஒரு டிசி 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 இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு டிசி. ஓகேங்களா? இந்த டாகுன்னு சொல்லுவோம், டிக்ரீஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு 1. அப்போ நம்மளுக்கு இந்த லைனில் வந்து 2 ஸ்டிச்சு கம்மியாக இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டோட்டலாக 16 இருக்குது. ஓகேங்களா? அதாவது 3 செயின் போடுறோம், சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி போடுறதில்ல. அதுக்கு அடுத்ததுலேருந்து ஒவ்வொரு டிசி போட்டு லாஸ்ட் 2 டிசியை மட்டும் ஒரு டிசியாக போட்டுறோம். ஓகேங்களா? பாருங்கள், 3 செயின்ஸ் போடுறேன், திருப்புறேன். எப்பவுமே இந்த சேம் ஸ்பேஸில் ஒன்று போடுங்க. இந்த இன்க்ரீஸ் எல்லாம் சேம் ஸ்பேஸில் ஒன்று போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சேம் ஸ்பேஸில் ஒன்று போடாமல் அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் ஒரு டிசி அப்படியே லைனாக போட்டுவாங்க. பாருங்கள், அடுத்ததில் இதில் 1 மறுபடியும் ஒரு சுற்றி இந்த செயின் கிட்ட போக வேண்டாங்க. இந்த இதுலேயே 1 போட்டு அப்படியே ரெண்டும் சேர்த்து ஒரு இது இழுத்துறோம். சரிங்களா? பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பாருங்கள் குறுகுன மாதிரி தெரியும். ஏன்னா இந்த செயின் கிட்டே நம்ம போகாமையே அந்த ஸ்டிச் வழியாக போடணும். அடுத்தது பாருங்கள், அடுத்த ரோ. இப்போ நம்ம வந்து 10 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இங்கே அதே மாதிரி 3 செயின்ஸ் போடுவோம், இங்கே 3 செயின்ஸ் போடுவோம். அடுத்து இந்த சேம் ஸ்பேஸில் போடாமல் அடுத்ததில் 1 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 அடுத்து இந்த செயின் ஸ்பேஸு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டையும் சேர்த்து 1 ஒரு டிசி. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டிசி போட்டு வரணும். கடைசியில் 2 மிச்சம் இருக்குது இல்லைங்களா? அந்த 2 சேர்த்து டாக், அதாவது டிக்ரீஸாக ஒரு டிசி. இதே மாதிரி 10 வர வரைக்கும் போட்டுவாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போடுவோம்? 3 செயின் போடுவோம், அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி போடுவோம், லைனாக டிசி போட்டு வந்துடுவோம். கடைசி 2 மட்டும் ஒன்றா போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி 10 வர வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், நான் இந்த ஒரு லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். 1 2 3 அப்படியே திருப்புறோம். 3 அப்படியே திருப்புறோம். சேம் ஸ்டிச் போடாமல் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போடுறோம். இது நம்ம கும்பத்துக்கு வைக்க போகிற லீஃபுங்க. அதனால வந்து ரொம்ப பெருசாக வராமல் நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், கடைசியில் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். 1 2 3 தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள், 1 2 3 தெரியுதுங்களா? அப்போது அந்த ஃபஸ்ட் இதில் நான் ஒரு டிசி போடுறேன், அதையும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி போடுறேன், அதையும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் மாதிரி. சரிங்களா? இப்போ 1 2 3 இதே போல் அடுத்த ஸ்டிச்சில் ஆரம்பிக்கிறேன். இப்போ டோட்டல் இது கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வந்திருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு 10 வரணும். 2 2 குறைஞ்சிட்டு வரும். சரிங்களா? அடுத்தது 10 வரணும். 10 அடுத்தது இல்லைங்க, இன்னும் 2 ரோ போடும்போது 10 வரணும். 10 வரும்போது ஸ்டாப் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்த ரோ வந்து எனக்கு 11 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 1 2 3, அடுத்த ரோ எனக்கு 11 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இது 1, இது இந்த ரோ வந்து நம்ம சேம் 3 செயின் போட்டால் அடுத்ததில் ஒரு டிசி போட்டு வந்துட்டு கடைசியை மட்டும் டிக்ரீஸ் ஆக்குனேன். இங்கே 3 செயின் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் 2 3 4 5 6 7 8, அடுத்தது நம்ம டிக்ரீஸ் போட வேண்டாங்க, அந்த 9 வரைக்கும் போடுங்க. ஓகேங்களா? இங்கே 9 ஆச்சு. மறுபடியும் 1 2 3 திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி 1 2 3 4 5 6 7 8. போன ரவுண்ட் 9 இருந்துச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு 8. ஓகேங்களா? இது வரைக்கும் 8 ஆச்சு. மறுபடியும் 1 2 3 சுற்றி வரோம். ஃபஸ்ட்டை விட்டுறோம். செகண்டில் ஒரு டிசி 2 ஆச்சு. 2 3 4 5, பாருங்கள் நான் 5 போட்டு அடுத்ததில் நான் ஒரு டிக்ரீஸ் போடுறேன். நான் சொல்கிற கவுண்ட்டே லைனாக பார்த்து அப்படியே போட்டுவாங்க. ஓகேங்களா? ஒரு டிக்ரீஸ் போட்டேன். நான் என்ன பண்ணேன், 2 இடத்துல டிக்ரீஸ் போடல, அதுக்கு அடுத்தது டிக்ரீஸ் போட்டேன்னா மறுபடியும் எல்லா இடத்துலையும் டிக்ரீஸ் போட்டு வந்ததுன்னா இலை நம்ம சின்னது ரொம்ப சின்னதாக முடிஞ்சிடும். அதனால் இந்த 2 இடத்துல டிக்ரீஸ் போடலை, அதுக்கு அடுத்ததில் டிக்ரீஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் 1 2 3 திருப்புறேன், அந்த இடத்த விட்டுறேன். அதுக்கு அடுத்ததில் 2 3 4 5 ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? 3 மட்டும் போட்டு ஒரு டிக்ரீஸ். மறுபடியும் 1 2 3 திருப்புறேன், அந்த இடத்துல போடலை, அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி. ஒரு டிசி, அதுக்கு அடுத்தது 1 2 3 திருப்புறேன், இப்படி எடுக்கிறேன், ஒரே ஒரு டிசி. ஓகேங்களா? நீங்கள் இந்த பேட்டர்னையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வரைக்கும் வந்து நான் வந்து அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்படி இலை வந்து இப்படி கொஞ்சமாக இந்த மாதிரி வர மாதிரிலாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு அந்த மாடல் வேணுன்னா அந்த மாடல் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த லீஃப் போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த மாடல் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அந்த சேனலில் வந்துட்டு நான் வந்து லீஃப் வந்து இது வரைக்கும் வர மாதிரி மட்டும் போட்டிருப்பேன். இதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து நான் ஃபுல் லீஃபை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். இதோட போட்டு லீஃப் டிசைன் இவ்வளோ தான், இது வரைக்கும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கப்புறமா நம்ம போட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த லீஃபுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு காம்பு வரணும் இல்லைங்களா? இங்கே காம்பு வரணும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து மேங்கோ லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வந்து இப்படி திக்காக வர மாதிரி இருக்கும், அதுவும் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இப்போ சேம் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த லீஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அது நல்லா உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்னாக இருக்கும். நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் 1 2 3, அந்த 3 செயின்ஸை போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட நான் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அது சேம் க்ரீன் த்ரெட் எடுக்கலாம். இப்போது நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி, அந்த லீஃபில் வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும் இல்லைங்களா, அது போடலாம். அது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டாக ஒரு டிசி போட்டு முடித்தோம் இல்லைங்களா, அதையே விட்டுருங்க. அந்த ஸ்பேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டிசியோட இந்த ஸ்பேஸ், அந்த செயின் ஸ்பேஸ் இல்லைங்க, அதில் விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த இதில் நம்ம ஹூக்கை விட்டுறோம். விட்டுட்டு இந்த த்ரெட் எடுத்து பின்னாடி விட்டுருங்க.
இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விடுங்க. விட்டு இந்த த்ரெட்டை இப்படியே இழுங்க. இழுத்துட்டு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இப்படி நல்லா பின்னாடி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இதை அப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி கொண்டு வந்து இதை அப்படியே ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம இப்படி வந்து இப்படி வச்சு இப்படி உள்ளே விடுறோம் பாருங்கள். இப்படி வச்சு இப்போ அடுத்த லைன், இந்த லைனோட இந்த சென்டருக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டு இந்த பேக் இருக்கிறத இப்படி இழுத்து இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கணும். அதுக்காக நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லீஃபை இப்படி திருப்பிக்கோங்க. அதை இது இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நல்லா இப்படி முன்னாடி இப்படி கொண்டு வாங்க. சென்டரில் விடுங்க. சென்டரில் விட்டு இந்த 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 த்ரெட் வந்து இப்படி கீழேயே வரணும். சென்டரில் விட்டு இப்படி எடுத்து இந்த ஸ்டிச்சு கூட ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது. அப்படியே கொண்டு வந்து இப்போ இந்த லைனில் அதே போல் சென்டரில் விட்டு பாருங்கள் இழுத்தாச்சு. இழுத்து அப்படியே கொண்டு வாங்க. மறுபடியும் இந்த லைனில் அதே போல், இந்த லைன் நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா, இந்த லைனில் இப்படி சென்டரில் விடுங்க. விட்டு பின்னாடி இருக்கிறத எடுத்து அப்படியே இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். அப்படியே இழுத்துட்டு வாங்க. இந்த சென்டரில் விடுங்க. விட்டு அப்படியே பின்னாடி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே இழுத்துட்டு வாங்க. சென்டரில் விட்டு பின்னாடி இப்படி இழுத்து இந்த த்ரெட்டு இதுக்குள்ளே இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். அப்படியே இப்படி ஸ்லிப் ஸ்டிச், ஓகேங்களா. பாருங்கள் இது அப்படியே இருக்குது. சென்டரில் விடுறோம், இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே கொஞ்சமாக இழுக்கிறோம். அடுத்தது சென்டர், அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே வரும். சென்டர் அப்படியே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே இழுக்கிறோம். சென்டர் அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஓகேங்களா. சென்டரில் தான் இழுக்கணும். அப்படியே இழுக்கிறோம், விடுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே இழுக்கிறோம், இப்படி சென்டரில் விடுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே இழுக்கிறோம், சென்டரில் விடுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே இழுக்கிறோம், சென்டரில் விடுறோம், ஸ்லிப் ஸ்டிச், இழுக்கிறோம், சென்டரில் விடுறோம், ஸ்லிப் ஸ்டிச். இப்போது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணாட இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த லீஃபை இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்படி நல்லா இழுத்து விடணும். பாருங்கள் இந்த லைன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இப்படி தெரியுதுங்களா. அடுத்தது இங்கே கடைசி வந்துட்டோமா. இப்போது ஒரு 5 செயின் போடுங்க. 1 2 3 4 5, ஓகேங்களா. அப்புறம் இன்னும் ஒரு செயின் போடுங்க. நம்ம ஒர்க்கை இப்படியே திருப்புங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கும் இல்லைங்களா, இந்த பின்னாடி திருப்பும்போது இந்த சென்டர் தெரியும் இல்லைங்களா, அந்த சென்டரில் இப்படி விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள். இந்த சென்டரில் இப்படி உள்ளே விட்டு இப்படி பேக் திருப்பும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த 2 செயினுக்கு நடுவில் இருக்கிறது, அதை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள். இப்படி இழுத்து இதில் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச், இதில் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் கடைசியில் மறுபடியும் அதே ஹோல், இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வந்து விட்டு அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை இதோட கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இழுத்துருங்க. இழுத்துட்டு இங்கேயே விட வேண்டாம், இந்த சென்டரில் இப்படி இழுத்துக்கோங்க. சென்டரில் இப்படி இழுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். இது ப்ரொசீஜர் இப்படி தாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள் இது பண்ணியாச்சு. நாட் போட்டுட்டு அப்புறம் தாங்க இழுக்கிறேன். நாட் போட்டாச்சு. இப்படி இழுத்துட்டு இங்கே கட் பண்ணிக்கிறேன். கம்புன்னா கம் போட்டு ஓட வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்டிச்சஸ் வழியாக இழுங்க. இந்த த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அந்த காம்பு வரணும்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை இந்த ஸ்டிச் வழியாக இப்படி இழுங்க. இழுத்துட்டு இந்த 2ஐயும் டை பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு அங்கேயே கட் பண்ணாமல் இப்படி பேக் சைடு அப்படி இழுத்து விட்டுட்டு அப்புறம் இப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்ட வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அது ரெண்டுலையும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். என்னங்க நம்ம வந்து பேசிக்கில் போடுறது தான் அட்வான்ஸ் லெவல்லையும் போடுறோம், ஆனால் அது வந்து அது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்படி இல்லைங்க. பேசிக் லெவல்னால் நீங்கள் வந்து நான் பேசிக் லெவலில் லீஃப் போட சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுதான் பேசிக் லெவல். ஓகேங்களா, நார்மலாக இப்படி ஒரு லீஃபை வந்து சிம்பிளாக ஒரு லீஃபை போட்டிருப்பீங்க, இதுதான் பேசிக் லெவல். அட்வான்ஸ் லெவல்னால் அந்த லீஃபுக்கு நடுவில் இப்படி கோடு போடுறோம் இல்லைங்களா, இந்த கோடு, இந்த ஃபினிஷிங், இந்த காம்பு பாருங்கள், இதெல்லாம் அதில் இருக்காது. ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவலுங்கிறது வந்து அந்த லீஃபை வந்து ரியலாக நம்ம கொண்டு வரது தான் அட்வான்ஸ் லெவல். பேசிக் லெவல்னால் அந்த மேலோட்டமாக அந்த லீஃபை போடுறது தான் பேசிக் லெவல். அட்வான்ஸ்னால் இந்த மாதிரி அந்த லீஃபுக்கு வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்கணும். பாருங்கள், நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா இது ஒரு லீஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு நம்ம பேசிக்கில் வந்து சிம்பிளாக லீஃபாக இருக்கிறது, அட்வான்ஸில் வந்து அப்படியே ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு லீஃப் வந்து அப்படி கீழே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அந்த லீஃபுக்கு உண்டான காம்பு இது வந்து அந்த லீஃப் வந்து காம்பாக இருக்கும் இல்லைங்களா, அது இங்கே பாருங்கள், இந்த முடிகிறதுல வந்து இந்த மாதிரி டிப்பு வந்து கரெக்டாக இதாக கொண்டு வரணும். இதை விட இங்கே கொஞ்சம் கம்மெல்லாம் பண்ணி ஃபயர்லாம் பண்ணோம்னா இன்னும் இதை விட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பாருங்கள். இப்போது இதே போல் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஷேப்ஸ் பாருங்கள், இது என்ன சைஸில் இருக்குது, ஏன்னா லீஃப் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க. பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சைஸ் பாருங்கள். இப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே வந்து நம்ம அந்த 17 வர வரைக்கும் நார்மலாக ஒர்க் பண்ணிக்கணும். லீவுக்கு வந்து அந்த 17 வர வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதாவது 17 ஸ்டிச் வர வரைக்கும் நான் போட்டேன் இல்லைங்களா, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே வந்து நான் வந்து இதுக்கு என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து 3 லைன் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டிக்ரீஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணேன். அந்த டிக்ரீஸ் வந்து நாம் பண்ணுறது தாங்க. நான் இதில் வந்துட்டு ஒவ்வொரு டிக்ரீஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால இது பெருசாக இருக்குது. இன்னொரு லீஃப் பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து நான் சிம்பிளான டிக்ரீஸ், அதாவது டிக்ரீஸே இது வரைக்கும் கொடுக்கல, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. அந்த கடைசியில் 3 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஒன்று போடுவோம் இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுட்டு எதுவுமே டிக்ரீஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வந்திருக்கேன். இதை அங்கங்கே ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாக 3 டைம் டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி லீஃப் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லா லீஃபும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு நார்மலாக ஒர்க் பண்ணுங்க. பாருங்கள், இந்த லீஃப் பாருங்கள், இப்போ இந்த லீஃபை விட இந்த லீஃப் சின்னது. ஓகேங்களா, பாருங்கள், இது அதை விட சின்னது. அப்போ நான் டிக்ரீஸ் வந்து கடகடன்னு எல்லாத்துக்குமே டிக்ரீஸ் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லா லீஃபும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன் ஒரே யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸாக இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் 6 ஆர் 5 ஆர் 6 அந்த மாதிரி போட்டு வைங்க. உங்களுக்கு வந்துட்டு டோரன் வேணும், அதாவது நிலவு இதுக்கு போடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட நிலவோட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த காம்போட போடும்போது நம்ம இதை இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி மடிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நிலவு தோரணம் போடணும்னா இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பு வந்து நான் வந்து 5 தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு 8 போடலாம், இல்லாட்டி 10 அப்படி போடலாம். அப்படி போடும்போது நம்ம இப்படி மடிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நிலவு தோரணமும் லீஃபை வச்சு போடலாம். சரிங்களா, அதாவது இந்த லீஃபு அப்புறம் நடுவில் ஒரு மேரிகோல்டு ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நிலவு தோரணம் செய்யலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நிலவு தோரணம் வேணும்னா லீஃபை வந்து அதிகமாக போடுங்க. உங்களுக்கு கும்பத்துக்கு மட்டும் வேணும்னா 5 அல்லது 6 போடுங்க. 6 போட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட். இதை வந்து நீங்கள் போட்டு வைங்க. அடுத்த கிளாஸில் வந்து கும்பம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததில் வந்து கோகனட், அதாவது தேங்காய், அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ லீஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும், அதனால் இந்த லீஃப் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், இதை ஒர்க் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்க்கெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.